அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, என்னுடைய ஃபாலோயர்ஸ் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வருவதால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டும் நல்லா கொடுக்கணும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ, என்னுடைய பழைய மாணவர் விஜயகுமார் அப்படிங்கிறவரு மத்தியானம் கூட பேசினார். அவர் ரொம்ப குட்டி பையனாக இருந்து எனக்கு தெரியும். இப்போ அவர் பெரிய ஒரு மில் ஓனர். அவர் ரொம்ப ஜோயல் பர்சன். அவர் கூட பேசினா சிரிச்சுட்டே தான் இருக்கணும். அந்த மாதிரி அவர் நிறைய கண்டென்ட் கொடுத்தாரு. அதில் ஒரு நிகழ்ச்சி என்கிட்ட சொன்னார், உண்மையில் நடந்த நிகழ்ச்சி. ஐயா அதை போடுங்க, கண்டிப்பாக இந்த யூடியூப்பில் போட்டிங்கன்னா எல்லாரும் அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்னுடைய மனைவி அவங்கக்கிட்ட அந்த கண்டென்ட்டை மட்டும் சொன்னோன்னே அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை டச்சிங் அப்படின்னாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய பாராட்டு இல்லையா? மனைவியிடம் கிடைக்கிற பாராட்டு பெரிய பாராட்டு இல்லையா? உங்களுக்கு தெரியாதா என்ன? இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட வாசப்படியில் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு, குட்டி பாப்பா, ஒரு 7 வயசு இருக்கும், 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம். அப்போ அந்த சமயத்தில் ஒரு பெரிய கார் அந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையுது. இந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே அந்த காரில் பின்னால் சீட்டில் உட்கார்ந்தவர் அந்த குழந்தைய பார்க்குறாரு. அந்த குழந்தையுடைய ஃபேஸ் அவ்வளோ வசீகரமாக இருக்கு, அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. உடனே அவர் ஸ்டாப் பண்ணி டிரைவர் அனுப்பிச்சு அவங்கள கூப்பிட சொல்கிறாரு. அந்த அம்மாவும் அந்த குழந்தைய கார்கிட்ட வந்தோடனே ஒரு கண்ணாடி இறக்கி கேட்குறாரு, என்னம்மா சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, பார்க்க வந்தோம், எப்படி போகிறது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலன்னு. அப்படியா, சரி வா உட்கார் அப்படின்னு சொல்லி அவங்கள முன்னால் சீட்டில் உட்கார வச்சுட்டு போர்ட்டிகோ கிட்ட வந்தோடனே, போர்ட்டிகோவில் இவர் இறங்கினோடனே எல்லாம் ஓடி இவருக்கு வணக்கம் போடுறாங்க. ரொம்ப பவ்யமாக நிற்கிறாங்க. அவர் உடனே பெரிய டாக்டரும் வந்துட்டார். பெரிய டாக்டர் கூப்பிட்டு, சார் இது இந்த குழந்தைக்கு என்னென்னு செக் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுங்க அப்படின்ட்டு அவர் கடகடன்னு ஏறி போயிடுறாரு. அப்புறம் உடனே அடுத்த நிமிஷம் சுவிட்ச் போட்ட மாதிரி அந்த இடத்துல நிலைமையே மாறி போச்சுங்க. உடனே ஒருத்தர் அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெச்சரில் உட்கார வைக்கிறாரு. அந்த அம்மா மரியாதையை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல அருமையான ரூம் கொடுக்குறாங்க. அந்த ரூமில் அம்மா நீங்கள் இருங்க, குழந்தைய பார்த்து வரேன்னு சொல்லி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி கொண்டு வர்றாங்க. திருப்பி கொண்டு வந்தோடனே அந்த குழந்தைகிட்ட கேட்குது, அம்மா என்னம்மா பண்ணாங்கன்னா, இல்லைம்மா சின்ன என்னென்னமோ லைட்டு போட்டாங்க, பார்த்தாங்க, பிளட் எல்லாம் எடுத்தாங்க, அப்புறம் அவங்களுக்குள்ளே என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெரிய டாக்டர் வராரு. வந்தோடனே, அம்மா வாங்க ஒரு நிமிஷம் பேசலாம் அப்படின்னு. இந்த மாதிரி செக் பண்ணணும், நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாப்படி. இப்போ அந்த அம்மா கேட்குது, சார் என்ன உண்மையை அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. நான் இந்த குழந்தைய 2-3 டாக்டர்ஸ் பக்கத்தில் காட்டும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இது ரொம்ப சிரமமான கேஸு, இதை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அந்த குழந்தைக்கு ஒரு தனியாக ஒரு அந்த குழந்தைகிட்ட சொல்லும்போது அதெல்லாம் சொல்லலை. அந்த டாக்டர் சொன்னார், இல்லைம்மா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இவங்க ரூமில் இருக்காங்க. இப்போ இந்த அம்மா சிந்தனையிலே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் வரான். அந்த நர்ஸை கூப்பிட்டு கேட்டோன்னே நர்ஸ் சொல்லுது, இல்லைம்மா டாக்டர்லாம் பேசினதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ இந்த குட்டி பாப்பா அவபாடு விளையாண்டுருக்கு, அவளுக்கு தெரியாது. அப்புறம் இந்த அம்மாவுக்கு அப்படி லேசாக கண்ணு கலங்குது. அப்புறம் அந்த பாப்பாவை தூக்கி உட்கார வச்சு, பாப்பா உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆமாம்மா கொடுக்க போகிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை பாப்பா, உனக்கு ஹார்ட்டில் ஹார்ட்டு, இந்த ஹார்ட்டில் உனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா உன்னோட ஹார்ட்டுக்குள்ளே கடவுள் உட்கார்ந்துருக்காரு. கடவுள்
உட்கார்ந்துருக்காரு, அந்த ஹார்ட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அதனால உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ ரெடி ஆயிடுவ. மறுபடியும் ஸ்கூலுக்கு போவ. மறுபடியும் நீ சிரிப்ப, பாடுவ, டான்ஸ் ஆடுவ, எல்லாம் பண்ணுவ நீ. அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அந்த பிள்ளை சிரிக்குது. அடுத்த நாள் காலையில டாக்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது, அந்த ஜன்னல் கிட்ட போகும்போது, இதே மாரி இந்த அம்மா சொல்லிட்டு இருக்கிறத கேட்கிறாரு. ஒண்ணும் கவலைப்படாத. இங்க இருக்கவங்கலாம் பெரிய டாக்டர்ஸு. இவங்க வந்து உன்னோட ஹார்ட்ட ஓப்பன் பண்ணுவாங்க. ஹார்ட்டுக்குள்ள கடவுள் இருக்காரு. அவரு எல்லாம் பார்த்துக்குவாரு. ஹார்ட்டுக்குள்ள கடவுள் இருக்காரு. அவரு எல்லாம் பார்த்துக்குவாரு. இதே திருப்பி, 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 திருப்பி அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு. டாக்டருக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருக்கு. ஒரு 4த் டே முடிஞ்சோனே 5த் டே அந்த அம்மா குழந்தைய கூப்பிடுறாங்க. வந்தோனே பெரிய டாக்டரும் அந்த குழந்தையும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. உடனே "பாப்பா வா நம்ம போலாம்" அப்படின்னு கூப்பிட்ட உடனே, அந்த குழந்தை பெட்ட விட்டு இறங்கி வந்து டாக்டர் கைய அப்படி பிடிச்சுக்குது. "ஏன் பாப்பா நீ இதுல வரலாமே, ஸ்ட்ரெச்சர்ல உட்கார்ந்து வரலாமே." "இல்ல டாக்டர் நம்ம 2 பேரும் நடந்து போவோம்ன்னு" சொன்னோனே, டாக்டருக்கு வந்து இதுவரைக்கும் பார்க்காத, கேட்டிராத ஒரு அனுபவம் அவருக்கு. "சரி வாப்பா பாப்பா நம்ம 2 பேரும் போலாம்" அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு போறாரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஏன்னா, பெரிய டாக்டர்னா பெரிய டாக்டர் தான். அவங்க வருவாங்க, கட் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க, தையல் போடுவாங்க. அப்புறம் அடுத்த நர்ஸ்ட்ட குடுத்து லுக் இன்டு த மேட்டர் அப்படின்ட்டு போயிருவாங்க. ஏதாவது எமர்ஜென்சின்னா கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அது ஒரு இயந்திரமான வாழ்க்கை அது. அத பார்த்துருக்கேன் நானு. ஆனா, இதுல வந்து டாக்டரே கூட வந்து கூட்டிட்டு வராரு. ஸ்ட்ரெச்சர்ல கூட இல்ல. அப்புறம் வந்தோனே, "பாப்பா இந்த பெட்ல படுக்கணும்னோனே" சரிங்க டாக்டர்ன்னு சொல்லி அந்த பிள்ளை ஏற முயற்சி பண்ணாது இவங்கெல்லாம் தூக்கிட்டு படுக்க வைக்கிறாங்க. "பாப்பா இங்க பாரு, உன்னை ஒண்ணும் செய்ய போறதில்ல. உனக்கு ஒண்ணும் இல்ல. ரைட்டா? நம்பர் 1. 2வது உன்னோட இதயத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம். அத நாங்க சரி பண்ணிக்குவோம்." அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. டாக்டர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, அம்மா சொல்லியிருக்காங்க, என்னோட இதயத்துக்குள்ள கடவுள் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இதயத்தை ஓப்பன் பண்ணீங்கன்னா, கடவுள் எப்படி இருக்காருன்னு எனக்கு சொல்லணும். கடவுள் எப்படி இருக்காருன்னு எனக்கு சொல்லணும். 1. 2வது நீங்க கத்தியோ ஏதோ வைக்கும்போது கடவுளுக்கு எந்த விதமான தொந்தரவும் வந்துடக்கூடாது. அவர் மேல கத்தியோ இதோ எதுவும் போடக்கூடாது. அவருக்கு ஏதாவது காயங்கள்லாம் ஏற்படக்கூடாதுன்னு அந்த குழந்தை சொல்லுது. இது வயசு வருஷம் இருக்கு. அதாவது ஏற்கு மாறா இருக்கு. நம்ம தான் வந்து கடவுள்கிட்ட கேட்போம். நம்மளுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு. ஆனா இந்த புள்ள சொல்லுது கடவுளுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு சொல்லுது. இது அப்படியே கொஞ்சம் உல்டாவா இருக்கு. தலையில இருக்கு. டாக்டர் சொன்னாரு, "ஒண்ணும் ஆகாது பாப்பா. ஒரு லைட்டா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். நீ தூங்கிடுவ. நாங்க ஆப்ரேஷன் பண்ணிடுவோம்." சரின்னு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ஆனது. உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணுக்கு 2 இடத்துல 3 இடத்துல ஹோல்ஸ் இருக்கு. ஸோ அவர்ல அந்த ப்ரொசீஜர்லாம் பண்றாங்க.